ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நேந்திர சிப்ஸ்னால் யாருக்கு தாங்க பிடிக்காது? எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நேந்திர சிப்ஸ்னால் பிடிக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எப்படி நேந்திர சிப்ஸ் செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் நேந்திர காய் எடுத்துருக்கேங்க. முக்கியமாக கண்டிப்பாக நேந்திர காயில் மட்டும்தான் நேந்திர சிப்ஸ் வரும். நம்ம சாதாரண வாழைக்காவில் போடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வரவே வராதுங்க. நேந்திரக்காய் தாங்க எடுக்கணும். எடுத்து நல்லா இந்த மாதிரி தோலெல்லாம் சீவிக்கோங்க. சீவி எடுத்துட்டு தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் நேந்திர சிப்ஸ் எல்லாருக்கும் பிடிக்குன்னா அதோடய ஃப்ளேவர். நேந்திர சிப்ஸ் இன்ன வரையும் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி கடன்னு நல்லா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நேந்திர காயில் ஒரு கிலோவே நான் 60 ரூபான்னு சொல்லிட்டு 1 கிலோ வாங்கிட்டு வந்தேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா செதுக்கி 4 காய் எடுத்துருக்கேங்க. இது ஒரு 3/4 கிலோ வருங்க. பாருங்கள், நல்லா பெரிய பெரிய காயாக எடுத்துக்கோங்க. சிப்ஸ் பெருசாக இன்னும் பெரிய காயாக நல்லா திரண்ட காயாக வாங்கி தோல்லாம் சீவி ஒரு பாத்திரத்துக்குள்ளே தண்ணியில் போட்டுருங்க. தண்ணியில் போட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி அந்த பச்சை கலர் தோல் தெரியாத அளவுக்கு எடுத்து நல்லா ஒரு காட்டன் துணி போட்டு உடத்திடுங்க. நான் ஏற்கனவே கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பாருங்கள், நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரி நல்லா அழகாக வட்டமாக ரவுண்டாக ரொம்ப மெலிசாக இருக்கணுங்க. உங்கள்கிட்ட வாழைக்காய் கட்டை இருந்ததுன்னா அதில் சரசரன்னு சீவிட்டுருங்க. கத்தியில் நம்ம கட் பண்ணக்குள்ளே ஒரே ஷேப்பு ஒரே மாதிரி வருமா அப்படின்றதுலாம் டவுட் தாங்க. நல்லா அழகாக ரவுண்டாக ஒரே மாதிரி லேசாக தின்னாக இந்த சைடு பார்த்தா கொஞ்சம் அந்த சைடு தெரியணும். அந்த மாதிரி ரொம்ப மெலிசாக சீவி ஒரே மாதிரி ஷேப்க்கு எடுக்கணும். அப்போ தாங்க நம்ம ஆயிலில் போட்டு பொரிக்கக்குள்ளே எல்லாமே ஒரே இதாக வெந்திருக்கும். ஒன்று நீங்கள் ரொம்ப இதாகவும் தின் சைஸ் பெருசாகவும் ஒன்று சின்னதாக செஞ்சீங்க, சின்னதாக தீஞ்சு போய்ட்டு பெருசாக செஞ்சுருக்கிறது அப்போ தாங்க வெந்தே இருக்கும். அதனால் ஒரே சைஸுன்றது அவசியம் முக்கியங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக ரவுண்டாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. முக்கியம் மெலிசாக தீத்தணும், ஒரே தின்னஸில் சேர்த்தணும். அடுத்தது ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஆன் பண்ணி மரச்செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தாங்க எடுக்கணும். தேங்காய் எண்ணெயில் தான் நேந்திர சிப்ஸ் போடணும். மற்ற நம்ம பாம் ஆயில், ரீஃபண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், கோல்டுவின் அந்த மாதிரி எந்த ஆயிலுமே செய்யக்கூடாது. மரச்செக்கு ஆட்டினேன்னா இந்த மாதிரி போட்டால் நுரைச்சி பொங்கி வருங்க. தேங்காய் எண்ணெவே நேந்திர சிப்ஸ்னாவே தேங்காய் எண்ணெயில் தான் பொரிக்கணும். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வரும். நம்ம சாதா எண்ணெயில் பொரித்தோம்னா கண்டிப்பாக நேந்திர சிப்ஸ் வரவே வராதுங்க. இந்த மாதிரி போட்டு நல்லா எண்ணெயில் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி அது அந்த கொதியெலாம் அடங்குங்க. பாருங்க, நுரைச்சி வருதுல, அதெல்லாம் அடங்கணும். அந்த சைக்கிள் கேப்பில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி, தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறமேட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொட்டிக்கோங்க. உப்பு கொட்டி அது ஒரு பக்கம் சைடில் மிக்ஸ் பண்ணி நல்லா வச்சுக்கோங்க. அது கரைஞ்ச உடனே அந்த நுரைச்சி வருதுங்களா எண்ணெய், அது கொஞ்சம் அடங்கின உடனே இந்த தண்ணியை எடுத்து நம்ம அதுக்குள்ளே ஊற்றிட்டோம்னா இன்னும் நிறையா ஒரு மாதிரி சத்தம் கேட்குங்க. கலகலன்னு. நம்ம தண்ணி எண்ணெயில் ஊற்றுறோமோ ஏதோ நம்ம மூஞ்சில் தெரிச்சிருமோன்ற பயம்லாம் இல்லை. தேங்காய் எண்ணெயில் ஊற்றக்குள்ளே எதுவும் ஆகாதுங்க. பாருங்கள், எண்ணெயை நல்லா ஊற்றிட்டு அந்த தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. நம்மளுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, கலருக்கு தகுந்த மாதிரி ஊற்றிட்டு கிண்டிக்கிட்டே இருந்தால் அதில் ஒரு சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். அந்த சவுண்டை அடங்கினவுடனே எடுத்து ஒரு 5 நிமிஷம் வெளியே வச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு தாங்க கிறிஸ்பியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எது எடுத்து போட்டாலும் சவுக்குன்னு தான் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அப்படியே கிறிஸ்பியாக நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்குங்க. நேந்திரக்காய் கிடைக்குதா? அப்போ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதை பார்த்திங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு நான் 60 ரூபாய்க்கு காய் வாங்கினேன். கிட்டத்தட்ட சிப்ஸே எனக்கு 100 ரூபா சிப்ஸுக்கு மேலே கிடச்சிது. எண்ணெயும் நான் ஒரு 250 ml அவ்வளோதான் ஊற்றிருப்பேன். 1/4 லிட்டரோட கம்மியாக தான் ஊற்றிருப்பேன். நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப லாபத்தாங்க. சூப்பராக நேந்திர சிப்ஸ் பொரிச்சாச்சு. பாருங்கள், எவ்வளோ அழகாக அந்த கலரு, டெக்ஸ்சர் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பிகினர்ஸாக நீங்கள் சமைக்கிறதுக்கு உங்களுக்கு சிப்ஸ் பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தாங்க. இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் நேந்திர சிப்ஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்கள் அப்பா அம்மா கிட்ட கொடுத்து நான் தான் செஞ்சேன்னு சொன்னால் கூட நம்பலாம். இப்போ தான் பிகினர்ஸ் ஏதோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நேந்திரக்காய் உங்களுக்கு நிறைய கிடைக்கிதுன்னா இந்த மாதிரி நேந்திர சிப்ஸ் வாங்கி சின்னதாக பார்சல் போட்டால் அந்த பார்சலுக்குள்ளே இந்த சிப்ஸை வச்சு கூட தாராளமாக விற்கலாங்க.
எந்த ஒரு தடையுமே கிடையவே கிடையாதுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதே மாதிரி நம்ம பேட்ச் பொரிச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக நேந்திர சிப்ஸ் இருக்குன்ட்டு, நல்லா கிறிஸ்பியாக எப்படி உடையுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லைங்க எவ்வளோ சூப்பராக வரும்ன்ட்டு. நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னா கூட கண்டிப்பாக இந்த இதில் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.